ஐயோ, குழந்தையோட வராங்களே. என் பக்கத்துல மட்டும் வந்து உட்காந்துறாத ப்ளீஸ். சரிடா கண்ணா, நம்ம வந்துட்டோம். ஓ, இதோ இங்கே இருக்கு நம்ம சீட்டு. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன என்கிட்டயா? சரி சரி, தப்பாக எடுத்துக்கலன்னா கொஞ்சம் நகர்ந்துக்குங்க ப்ளீஸ். எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? சரி போங்க போங்க. சரி 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 சரி, ஆமாம் ஆமாம், அனுப்படாது சரிடா. ஹலோ பாருங்க, ஊருக்கு போகிற வரைக்கும் இப்படி தான் குழந்தை அழுதுகிட்டே இருக்குமா ஃப்ளைட்டில்? சாரி, குழந்தைக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் அழுகிறா. பசிக்குதா என் செல்லத்துக்கு? எனக்கு அருவருப்பாக இருக்கு. இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் என் குழந்தைக்கு நான் பசியாற்றணும். என்ன? இதுக்கு மேலே என்னால் முடியாது. நான் யாரையாவது கூப்பிட்டு தான் ஆகணும். நீங்கள் இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் சரியே இல்லை. ஹாய், உங்களுக்கு எல்லாம் ஓகே இருக்கா? இல்லவே இல்லை. முதல்ல அந்த அம்மாவை என்னன்னு கேளுங்க. என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க. ஓ, மன்னிச்சிடுங்க, என் குழந்தைக்கு பசிக்குது, நான் பால் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு இங்கே அனுமதி இருக்குல்ல? இங்கே தாராளமாக பண்ணலாம், குழந்தைக்கும் பசிக்கும் தானே. இது சரியே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆளோட என்னால் பக்கத்தில் உட்கார முடியாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் உடனே சீட்டு மாறணும். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கேப்டன்கிட்ட கேட்டுட்டு வந்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லது. பாருங்க, நானும் என் குழந்தைய உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. நான் எதையும் கேட்க விரும்பல. அப்படி உங்க குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்கணும்னா நீங்க பாத்ரூம்ல போய் கொடுத்துருக்கணும். பாத்ரூம்லையா? ஓகே, நான் கேப்டன் கிட்ட பேசிட்டேன். என்ன சீட்டு கிடைச்சிடுச்சா? ஆமாம், நாங்கள் சீட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு மாற்றுறோம். ஓகே, நான் உங்கள் பேக்கை எடுத்துக்கிறேன். இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த மாதிரி அருவருப்பான வேலைலாம் பண்ணாதீங்க. ஓ, இது என் பேக் இல்லை. ஓ, ஐம் சாரி, நான் இன்னும் தெளிவாக எதையும் சொல்லலை. கேப்டன் அவங்களோட டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு மாற்றிருக்காங்க. கரெக்டாக தான் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் பக்கத்தில் யாருமே உட்காரக்கூடாது தான். என்ன சொல்றீங்க? நீங்க விளையாடுறீங்க தானே? உங்கள் சீட் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு மாற்றிக்கிறீங்களா? அது இதை விட உங்கள் 2 பேர்த்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. கண்டிப்பாக நான் மாறிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்போ சரி, நான் பேக் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறேன். நான் கொஞ்சம் வழி விடுங்க. ஓ, இப்போதான் நான் பார்க்குறேன். என் குழந்தைக்கு பால் கொடுத்தேன்றதுக்காக அவமானப்படுத்துனீங்க. நீங்கள் பார்க்குற அந்த மேகசினில் இருக்கிற மரபு பகுதி உங்களுக்கு அருவருப்பாக தெரியல. அதே என்கிட்ட பார்க்குறப்ப உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? குழந்தைய இப்படி தானே பசியாற்ற முடியும். நீங்கள் உங்கள் சாப்பாடை உங்கள் சீட்டில் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஆனால் என் குழந்தை சாப்பிட்றது உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ உங்கள் சாப்பாடை பாத்ரூமில் உட்காந்து சாப்பிட்றீங்களோ அப்போ நானும் இங்கே என் குழந்தைக்கு பால் ஊட்டுறேன். ஹேய் தார் மேன் ஃபேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வெறும் கதை மட்டும் இல்லை, இது நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றுறதும் கூட. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஒரு உதவியாக இருக்கும். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.